ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு சனி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது என்ன? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்க. அதுக்கப்புறம் பலவிதமான சொத்துக்களை குவிக்கக்கூடிய இடம். தொட்ட விஷயங்கள் எல்லாமே பொண்ணாகிறது. நினைச்ச விஷயங்கள், ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இது எல்லாமே என்னன்னா 11ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனி அங்க உட்கார்ந்துருக்காரு, லாபஸ்தானத்துல உட்காராரு. அதனால நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய காசு பணத்தை சேர்க்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான இடம். அதனால சனி உங்களுக்கு 9, 10 கூடையவர். ஆல்ரெடி சனி நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ராஜ யோக அதிபதி தான் உங்களுக்கு சனி. யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ அவங்க சொல்லுங்க. நான் சிறப்பான பலன்களை பரிகாரங்களை உங்களுக்கு சொல்றேன். சனி தசை நடக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். குரு தசை நடந்த சனி புத்தி, அதாவது சனியோடைய திசாவோ அல்லது சனியோடைய புத்தியோ யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனிங்க. அப்போ என்னன்னா எதை தொட்டாலும் நீங்க செய்யக்கூடிய தொழில இருந்து நல்ல லாபம். நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நல்ல காசு பணம் வரது, இன்கிரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜாக்பாட்டு, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து பணம், தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். சனி உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விட்டுறணும். சனி இதைத்தான் கொடுப்பாரு. சனி ஒருத்தருக்கு வந்தோடனேயே என்ன கொடுப்பாரு அப்படின்னா அகந்தை, மமதை, அதே மாதிரி சோம்பேறித்தனம், லேசி, மத்தவங்கள தரக்குறைவா நினைக்கிறது, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள திணிக்க பார்ப்பாரு. நீங்க அதுக்கெல்லாம் ஆளாகாம இருந்தீங்க அப்படின்னா சனி நிறைய உங்களுக்கு நன்மைகளை செஞ்சிருவாரு. அதுக்கெல்லாம் ஆளானீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லது செய்ய மாட்டாரு. சனி ஃபர்ஸ்ட் உங்களை சோதிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? சாதனைகளை கொடுத்துருவாரு. நீங்க அதனால சோதனைகளுக்கு உள்ளாகாம சாதனைகளை மட்டும் செய்யணும். நீங்க பொதுவாவே ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். சனி 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறாரு. உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அலட்சியத்தினால விட்டுறாதீங்க. அதிர்ஷ்டம், அலட்சியம் இதை 2யும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு விஷயம் வரும்போது அலட்சியப்படுத்துனீங்க, அதிர்ஷ்டம் தானாக போயிரும். ஆனா சுறுசுறுப்பா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப தாழ்வா, பணிவா, அதாவது ரொம்ப எல்லா விஷயத்தையும் பொலைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி பொலைட்டா பேசுங்க. பேசும்போது ஏன்னா சனியுடைய பார்வை காசு பணம் வரும்போது அகங்காரங்களா மாறுறதுக்கு நிறைய அமைப்பு. இங்க பாருங்க, கெட்ட விஷயங்களை கொடுப்பாரு. அந்த கெட்ட விஷயங்களை நம்ம அதுக்குத்தான் அறிவு நமக்கு தானா இருக்கு. சோ இதுல நம்ம செயல்படுத்தணும். ஐயோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள பிராக்டிக்கலா நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப ஜெயிச்சிருவீங்க. சனி 8ஆம் இடத்தை பார்க்கறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அப்போ அதை நினைச்சு வருந்துற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ல சனி வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் 8ஐயும் பார்க்கறாரு, 5ஐயும் பார்க்கறாரு. அதனால ரொம்ப கவனமா இருந்துக்கணும். முக்கியமா உங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல இன்கம், நல்ல வருமானம், லாபம், உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம், சேலரி இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், நீங்க நினைச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறது, நினைச்ச பக்கம் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு சனி திசை நடக்கிறவங்கள ஃபாரின் வெளிநாடுகளை போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வருது. நீங்க நினைச்சு என்ன கம்பெனில போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க கவலைப்படாம இருங்க. அதே மாதிரி டெய்லி என்ன மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களை நீங்க பிராக்டிக்கலா இது பண்ணிக்கணும். எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்யணும், நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். நம்ம டெய்லி சுறுசுறுப்பா இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் அமைதியா பேசணும். நம்ம யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லா விஷயங்களிலுமே சுறுசுறுப்பா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துட்டீங்கனாலே 100க்கு 200% உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறணும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ தானா தேடி வந்துரும். ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கறாரு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
காளி வழிபாடு கூட அதிர்ஷ்டத்த குடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க பாருங்க 5ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. திடீர்னு ஒரு லாட்டரி அடிக்கலாம். எந்த சோர்ஸ் இல்லைனாலும் சரி, சனி உங்களுக்கு கட்டாயம் குடுத்துருவாரு. அதனால பிரச்சனைகள் இல்ல. பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்க கைக்கு வந்துரும். ஏதாவது வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இதாயி, சால்வ் ஆயி உங்களுக்கு வரும். கேஸ்லலாம் நீங்க ஜெயிப்பீங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நெறைய பேருக்கு இருக்குங்க. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்த பாக்குது. வீடு கட்டி வாடகைக்குடுற அமைப்பெல்லாம் வரும் உங்களுக்கு. வாடகை பணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும். அதே மாரி அஷ்டமத்த பாக்குதுங்க. இதுல என்ன அப்டின்னா, ஒரு நீங்க மனசுக்கு நெனச்சிட்டு இருக்கக்கூடிய காதல் ரீதியான உறவுகள்லாம் மனக்கசப்பு, ஒரு துரோகத்த குடுத்துருவாரு. உங்க மனதுக்கு பிடித்த நபர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு, அத கண்டுபிடிச்சு மனசளவுல கஷ்டப்பட்டு அழுகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. யார நீங்க விரும்புறீங்களோ அவங்களோ பிரேக்கப் ஆகுறது, அதே மாரி சண்டை சச்சரவுகள் வர்றது, அவமானங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு பணத்துல, பொருளாதாரத்துல ரொம்ப நல்லது. ஆனா கணவன் மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஒரு தீராத கெட்ட பேரு, பழி சொல்லுக்கு ஆளாகுற மாரி அமைப்பு. உங்க மேல நெறைய பேர் மிஸ்டேக் சொல்றனால, நீங்க மனசுல டிப்ரஷன் ஆகுறது, மத்தவங்கள குறை சொல்றதுனால எல்லாரும் உங்கள ரவுண்டு கட்டி குறை சொல்லியோ, அல்லது அந்த இடத்த விட்டு வெளில அனுப்புறது, இந்த மாரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கணும். அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போணும். அ ஒரு சிலருக்குலாம் இந்த சர்ஜரி இந்த மாரி கண்டங்கள் குடுக்கலாம். அதே மாரி வந்து கால பைரவர் வழிபாடு ஒரு நாள் பண்ணுங்க. கால பைரவருக்கு தீபம் 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது சம்டைம் வாகன விபத்தோ அல்லது வந்து சர்ஜரி கண்டத்தையோ குடுத்துருவாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்த சனி பார்க்குறாரு. அப்போ அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய தேக ஆரோக்கியத்துல அவருக்கு வந்து சர்ஜரியோ அல்லது எதுவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வெளியில நீங்க ஒரு வொர்க்கிங் வுமனா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மேரிடா இருந்துச்சு அப்படின்னா, வீட்ல அதாவது மேரிடோ, அன்மேரிடோ வீட்ல ஒரு விஷயத்த நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா, அந்த விஷயத்த செய்யக்கூடாது. ஏன்னா, அது தப்பான விஷயம் அப்படின்னு நீங்களா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, அல்லது உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ ஒரு விஷயத்த ஈஸியா போய் உங்கனால டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா, அந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா, அஷ்டமஸ்தானம் வந்து பேராசைய தூண்டிவிடும். அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட்டு அனுபவிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் அதனால நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படலாம். அதனால தீராத அவமானங்கள், சங்கடங்கள், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய விஷயத்த செஞ்சு, உங்கள ட்ராப் பண்றது, நீங்க மாட்டுறது, இது வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாத ஒரு துன்பத்தையும், வருத்தத்தையும் குடுத்துரும். அதனால பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமா 11ஆம் இடம்ங்கிறதுனால மூத்த சகோதரனோ அல்லது சகோதரிக்கோ ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வர்றது, அவங்களுக்கு கை, கால் வலி, மூட்டு வலி இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க மூலியமா ஏதாவது ஒரு மனக்கசப்ப சந்திக்கிற மாரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து கண்டமோ அல்லது வந்து மருத்துவ கண்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு கம்பல்சரி பண்ணிக்கங்க. அதே மாரி ஒரு வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில வெள்ளிக்கிழமை ஒரு சனி ஹோரையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காளி வழிபாடு பண்ணுங்க. அப்போ வந்து உங்கள சார்ந்தவங்களுக்கு வந்து உயிர் பலி, உயிர் கண்டம், விபத்து கண்டம் நிகழாம தடுக்கும். சனி ஹோரையில வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில இத நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரு, அதே மாரி காளி, கால பைரவர் வழிபாடு. இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள குடுக்கும். நமக்கு தீமைகள குறைச்சு நன்மைகள அதிகப்படுத்தும். சனி முக்கியமா ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரர்களுக்கு பொதுவா நல்ல விஷயங்கள தான் நெறைய செய்வாரு. ஆனாலும் அவர் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. தப்பு செஞ்சா பனிஷ்மென்ட்ட குடுப்பாரு. நல்லது செஞ்சா வாழ்த்தி கை நெறைய குடுத்துருவாரு. உங்களுக்கு இப்ப குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது காசு, பணம் நீங்க என்ன விரும்புனீங்களோ, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே குடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான். ஒரு சிலருக்குலாம் இந்த கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கும். ஆனா குழந்தைகள் எதுவுமே இல்லாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்த குடுப்பாரு. சனியோட பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. தாமதமானாலும் ஆனால் புத்திர பாக்கியம் இருக்கு. அதே மாரி நெனச்ச உறவு தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே இருந்த உறவுகிட்ட ரொம்ப சாஃப்ட்டா, இனிமையா பேசி அவங்கள தக்க வச்சுக்கங்க. சனி கசப்பானது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உறவுகள்
ஒரு சில கசப்புனால பிரிந்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாவும் உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லா டைமுமே காசு பணம் முக்கியம் கிடையாது. அந்த காசு பணமே உறவுகளோட நம்ம இணக்கமா வாழ்றதுக்கு தான். ஸோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கங்க. பொதுவா பொருளாதார ரீதியாவும், உங்களுக்கு தொழில் ரீதியாவும், உத்தியோக ரீதியாவும் சனி நெறைய நன்மைகளத்தான் செய்வாரு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்கள் தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகளை அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுபவிரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துலா ராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாம், இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம், எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 2029 வரைக்குமான இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற பலன்களை பார்க்குறோம். இந்த ரிஷபராசிக்கு முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம், நல்ல காலகட்டமாக இல்லை நெகட்டிவான காலகட்டமாக அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக யோகத்தில் முதல் தரமான யோகத்தை அணுகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம்.
உங்களுடைய ராசியை சனி பார்க்குறாரு, இந்த 2 வருஷமே பார்க்குறாரு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மந்தமான போக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த சனியினுடைய பார்வையினால் ஏற்படக்கூடியது பொருளாதார வளர்ச்சி. ஃபஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஒரு லோனோ அல்லது ஒரு பணமோ, உங்களுக்கு வர வேண்டிய பணமோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் செலவுகளுக்கு தேவையான பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறேன், வாகனம் வாங்குகிறேன், சுப செலவுகள் பண்ணுறேன், ஆடம்பர செலவுகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தான் பண்ணுவீங்க. இது வரைக்கும் ட்ரை தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அமௌண்ட் வராமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம், அதாவது மார்ச் பிறகு ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். உங்கள் செலவுக்கு தேவையான பணம் வரும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லணும். அதே மாதிரி உங்கள் வீடு கட்டக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும், புதிய கார் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், ஆசைப்பட்ட ஒரு விஷயங்களை வாங்கக்கூடியது, ஆடம்பரங்களை சேர்த்துக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் பெரிய அளவில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக தான் செய்யும், நெருக்கடிகள் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகள் வந்து விலகி அல்லது அவங்க செஞ்ச பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பில் அது இருக்கும். பதவி உயர்வு அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று இடமாற்றமாக இருக்கும், இல்லைனா பதவி உயர்வாக இருக்கும். இது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி, அதே மாதிரி தனிப்பட்ட தனியார் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இடமாற்றம் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வருமானமும் உயர்வு கிடைக்கும். முதல் விஷயம் வந்து வருமான உயர்வு தான். தொழிலில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும். தொழிலுக்காக நீங்கள் வெளியூர், வெளிநாடு இது மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 2026 வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக்குவாங்க. கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட, அது கோர்ட் வரைக்கும் போயிட்டால் கூட அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒருத்தர் புரிஞ்சக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அல்லது 3ஆம் தரப்பினருடைய தலையீட்டினால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு இடையே ஒரு புரிதல்கள் ஏற்பட்டு புதிய அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு வளைகாப்பு நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இந்த வருஷத்துலேயே குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் நிச்சயமாக இருக்கும், அதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அலைச்சல்கள் இல்லாமல் இருக்காது. உங்கள் ராசிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய கார் அப்படிங்கிறது ஆடம்பரமான காராக இருக்கும். அதனுடைய நிறம் வந்து மெரூன் கலரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். உடம்பு ரீதியாக பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் செலவாக கூட இருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம், அதாவது 2026 முழுக்கவே சின்ன சின்ன தடைகள் இருக்கும் எல்லா விஷயங்களையுமே. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு டைமுக்கு 2 தடவை செய்யணும். அந்த காரிய தடை அப்படிங்கிறது நீங்கள் தான் உடைக்கணும். உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க முழு ஒத்துழைப்போடு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய போக்கு அப்படிங்கிறது எதிர்மாக தான் இருக்கும். ஸோ புதிய முயற்சிகள் தேவை. அந்த புதிய முயற்சிகளுக்கு தடைகள் வரும். கடைசி இறுதியில் பார்க்கும்போது 2027, 2028 பார்த்திங்கன்னா இதில் ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப முக்கியம் இதுதான். ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப எடுத்துக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உடல் ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், இதில் வந்து ரொம்ப எச்சரிக்கை தேவை. வெளி உணவுகளை தவிர்த்துக்கணும். இதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உடல் அசதி, சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்.
பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்காக நீ ஓடி நிறைய விஷயங்களை, அதாவது ஓடி ஆடி செய்ய வேண்டியது இருக்கும். அதிகமாக அலைச்சல் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த வருஷத்தினுடைய 2027 2028 இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு, குறிப்பாக அந்த மிருகசீட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்யணும். துணிச்சல் ரொம்ப முக்கியம். துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்யணும். கணவன் மனைவிக்குள்ளே மட்டும், அதாவது வாழ்க்கை துணைகிட்ட மட்டும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை தொழில் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வேலையில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரைக்கும் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சரிவுகள் வரும், மறுபடியும் முன்னேற மாதிரி இருக்கும், மறுபடியும் சரிவுகள் வரும், மறுபடியும் முன்னேறி போகும்போது சின்ன சின்ன சரிவுகள் வரும். இப்படி முன்னேற்றமும் சரிவும் மாறி மாறி இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே சுபகாரியம் சம்மந்தப்பட்ட செலவுகள் வரும். அந்த செலவுகளை எடுத்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சேமிப்பில் கவனம் அதிகம் செலுத்துங்க. ஏன்னா இந்த 2 வருஷம் தான் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சேமிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. சேமிப்பில் கவனம் செலுத்த தவறிடாதீங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய வழிபாடு தான், கொச்சனூர் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டங்களை கொண்டு போகணும். இந்த 2026 2029 வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து செய்யணும். ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயங்களை செய்யும்போது கவனமும் பொறுமையும் நிதானமும் தேவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எந்த ஒரு செயல்களையும் கவனம், பொறுமை, நிதானம். நம்ம ஒரு விஷயத்தை படப்படப்படன்னு செஞ்சுட்டு போகக்கூடாது. நிதானமாக பொறுமையாக கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடத்தை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடலாம். அதுவே வெற்றியை தரும். நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது
சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லேருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு போய் தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது. ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது.
மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மகே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அப்படின்றதுனால ரிஷபராசிக்கு சுக்கிரன் வீடுகளுக்கு பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுப்பார். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுப்பதில்லை. இருந்தாலும் இந்த சனி பகவான் மாற்றம் எந்த மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமேனால், கும்பத்தில் இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம், அதீதமான பணவரவு. ஏன்னா லாபத்தில் போய் சனியே போய் உட்கார்றார் அப்படின்னா நேர்மையான பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரும். நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக தங்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையிலும் நேர்மையான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த பணம் தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணபரஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது இந்த பணபரஸ்தானத்தில் இல்லை லாபஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருந்ததே ஆனால், இயற்கை அசுபர்கள் இருக்குமே ஆனால் அதில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிணக்கு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு மேலே 2வது திருமணத்திற்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே குருவினுடைய பெயர்ச்சியும் ஆகும். சனியை வேற பார்ப்பார், தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே செலுத்துகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சற்று அதாவது கொஞ்சம் தள்ளாடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நிச்சயமாக கவனம் வேணும். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால்
5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படுவதை சற்று நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். அதனால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சற்று பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னா மறைந்த இடத்திலிருந்து பணவரவிற்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த ஏழை மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, அதாவது பொருள் உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம், சாப்பாடு உதவி பண்ணுவது மிகவும் முக்கியம். அந்த பொருள் உதவின்னு சொல்லக்கூடியது அவர்கள் செய்யும் தொழிலுக்கான அந்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் முக்கியம். அதாவது உடல் உழைப்பை நம்பி பழைப்பவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த உளி, அதை தவிர கடப்பாறை, இந்த மாதிரியான விஷயங்கள், பாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அதை தவிர எண்ணெய், கோவிலில் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அதை தவிர சாதம் சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் இடுவது, இது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பணத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும். படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். மறைந்த இடத்திலிருந்து, அதாவது ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும். மைனிங் இதில் இருக்கிறவங்களுக்கு, மைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, அதை தவிர போர்வெல் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கலைத்துறையில் அதுவும் கேமராமேனு, அதை தவிர ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இந்த லேபர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுறவங்க, இந்த சாப்பாடு இது பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது நீங்கள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லா கிரகங்களையும் பட்டினவர் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு வர்றதும், அதற்கு முடிஞ்சதுன்னா ஒரு வடமாலையோ வெண்ணக்காப்போ சாத்திட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.